ஹாய் எம்கே vlog வியூவர்ஸ். பைக் ரெண்டலுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சென்னையிலேருந்து உங்களுக்கு பைக் ரெண்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா renttrip.in. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து இந்த ரெண்ட்ட்ரிப் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் லொக்கேஷன் சென்னை கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் புக் யுவர் பைக்ஸ். ஸோ நான் வந்து 1 டேக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350cc ரெண்டலுக்கு எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் இதை லாகின் பண்ணதுக்கப்புறம் எந்த டேட்டில் பைக் எடுக்க போகிறீங்க, அதோட டைமிங், எப்போ பிக்கப் டைமிங், எப்போ எண்ட் டைம் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் லொக்கேஷன் இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் பிக் பண்ணிட்டு கூட நீங்கள் பைக் சர்ச் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் பைக்கை எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பைக் ரைட்ஸ் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஓன் பைக் இருக்காது. ஸோ ரெண்டலுக்காக பைக் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ரெண்ட்ட்ரிப் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இவங்க வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் பைக்கை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பைக் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய GSS மோட்டார்ஸ்க்கு போயிட்டோம். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு வந்து பைக் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் நீங்கள் புக் பண்ண உடனே வந்து அந்த வெண்டரோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணதுக்கப்புறம் போய் பைக் எடுத்தாச்சு. ஸோ மார்னிங் 6 o'clock we have started to மகாபலிபுரம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பைக் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி மகாபலிபுரத்தில் என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ணோம் அப்படி எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். ஸோ பைக்கோட கண்டிஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 2023 மாடல் இது. பைக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. நீங்கள் பைக் கலெக்ட் பண்ண போகும்போது உங்களோட ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு, ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஆதார் கார்டு அவங்க வாங்கி வச்சுட்டு தான் உங்களுக்கு பைக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பைக் வந்து நீங்கள் வீக்ஸ் கணக்கில் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்பில் புக் பண்ணிவிட்டு போகிறீங்க. சப்போஸ் அந்த பைக் அவைலபிள் இல்லைனாலும் ஆல்ரெடி பைக் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தான் டேங்க் ஃபில் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் வந்து நீங்கள் தான் ஃபில் பண்ணிக்கணும். மகாபலிபுரம் போகிறதுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட்டில் வந்து வி ஹேட் அ பீச் ரோட். ஸோ அந்த பீச் ரோடு வந்து இட் வாஸ் ரியலி குட். அது வந்து இட் வென்ட் டுவர்ட்ஸ் த பீச். ஸோ அங்கே போயிட்டு வி ஹேட் சம் டைம். ஸோ அதுக்கப்புறம் வி வென்ட் டு ஷீஷோ டெம்பிள். மகாபலிபுரம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஹோட்டலில் மாமாலாம் இருந்துச்சு. அங்கேயே நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மகாபலிபுரத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் டேரெக்டாக ஷீஷோ டெம்பிள் தான் போனோம். ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஷீஷோ டெம்பிள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். ஷீஷோ டெம்பிள் வந்து மார்னிங் அந்த சன்ரைஸோட அந்த டெம்பிள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் எடுக்கணும். டிக்கெட்ஸ் வந்து 40 rupees per person. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கேன் அண்ட் பே வழியாக பண்ணிங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் சம் டிஸ்கவுண்ட். நாங்களும் ஆப் வழியாக புக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்ஸ் வச்சு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்.
ஷீஷோ டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி சென்னைக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ரைடு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. 2 ட்ரிப்பில் பைக் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.